நீங்க நான் கிளைண்ட் மாதிரியும் நீங்க வந்து ஃப்ரீலான்சர் மாதிரியும் பேசி நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நம்ம இப்பே செய்யலாம். பட் சொல்லுங்க, பண்ணலாமா? ஓகே, சரி, ஓகே. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கால்னு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே, நான் வந்து வெப்சைட்டுக்கு வரேன். ஓகே, வணக்கம் அருண். ஹாய் ஹாய் ராஜ். ராஜ் வணக்கம். ஓகே, தமிழ்ல பேசலாம். ஓகே, சரி. எனக்கு வந்து இப்போ என்னுடைய வெப்சைட் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ்ல வந்து வேர்ட்பிரஸ்க்கு மாற்றணும். ஸோ வந்து வெப்சைட்ல வந்து 5 பக்கம் இருக்கு. அதுல வந்து 3 பக்கத்தை தூக்கிடுங்க. தூக்கிட்டு புதுசா வந்து 7 பக்கம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் வந்து டிசைன் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு வந்து நீட்டா வந்து நல்லா ஹை ஸ்பீடா வர்ற மாதிரி மட்டும் ஓடணும். உங்களால செஞ்சு தர முடியுமா? டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகே, ஸ்கொயர் ஸ்பேஸ்ல இருந்து வேர்ட்பிரஸ்க்கு நீங்க ஏன் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது ஸ்கொயர் ஸ்பேஸ்ல வந்து கண்டிப்பா ஸ்கொயர் ஸ்பேஸ்ல வந்து ஏன்னா ஸ்கொயர் ஸ்பேஸ்ல வந்து என்னால மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய பண்ண முடியல. நாங்க வந்து புதுசா வந்து ஒரு மெம்பர்ஷிப் சைட் பண்ண விரும்புறோம். அந்த மெம்பர்ஷிப் சைட் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்துச்சு. அப்பதான் பார்த்தா வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து இது பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் லேர்ன் ஒரு பிளகின் இருக்கு. அது நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்ணோம்னா நம்ம மெம்பர்ஷிப் சைட்டை கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ நான் இங்க கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். சம்பந்தமே இல்லாம டக்குன்னு லேர்ன் டேஷ்னு ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஈகரா இருக்கீங்க. நான் வந்து ஏதாவது காட்டணும் அப்படின்ட்டு. அங்க நீங்க ஈஸியா என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா, ஓகே வேர்ட்பிரஸ்ல எந்த பிளகின் நீங்க பண்ண போறீங்க, நீங்க என்ன சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். அவங்க வேற ஏதாவது லேர்ன் டேஷ் இல்லாம வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்லையா, ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து லேர்ன் டேஷா அப்படின்னு கேட்கலாம். அதுவும் எப்படின்னா ஷுவர் இல்லாம. அங்க ப்ரெஷரே போடக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அப்படியே லேர்ன் டேஷை விக்கிற ஆள் மாதிரி பேசுறீங்க நீங்க. ஓகே ப்ரோ, ரைட். ஓகே, அப்பெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் சொல்றேன், அவங்க வந்து பொறுமையா கூட்டு போகணும். இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு ப்ரோ. யாராவது பேச வராங்கன்னா இந்த மாதிரி ஓவரா எக்ஸைட் ஆகி நான் பட்டு ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சு விற்கிற மாதிரி நிறைய டைம். இந்த இப்பதான் நானே அவங்கள்ட்ட பேசினப்ப எனக்கு அந்த தப்பு பண்றேன் எனக்கு நான் அண்ணன் பார்த்தாரு வீடியோவை, சொன்னாரு, என்னடா அவர் பேச விட மாட்டேற, அவர் பேச விடுறா, நீ அவர் பேசி கேட்ட பிறகு அப்புறமேட்டு நீ பேசுறா, நீ குறுக்க பேசுறா, அவன்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படி அவர் சொல்லிதான். பரவாயில்ல, அதுக்கு தான் சேனல் வச்சிருக்கோம். நீங்க நிறைய பேசணும்னு தான் நான் சேனல் வச்சிருக்கேன். நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது? எனக்கு நான் ஒரு தப்பு பண்றேன் இப்பதான் நான் கத்துக்கிட்டேன். இல்ல, இது தப்பு இல்ல. நீங்க ஈகரா, அதாவது அவங்களுக்கு நல்லா இம்ப்ரெஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சுயநலமான ஒரு தாட். நான் சொல்றது சுயநலம் தான், ஆனா அது லாங் டேர்ம். புரியுதுங்களா? அதாவது இப்போ உடனே நடக்கலைனாலும் நான் வந்து கடைசியில அவங்களுக்கு எது சரியோ அதை கொடுப்பேன். அதுக்கு நான் வேலை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? அப்ப நீங்க உள்ள வந்து டக்குன்னு லேர்ன் பத்தி பேசாம இன்னும் அந்த டைம்ல வந்து ஓகே என்ன மெம்பர்ஷிப் சைட் இது மாத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப நான் ஒரு பேர் சொல்லியிருப்பேன். ஓகே சரிங்க, அப்ப நீங்க வந்து சொல்லலாம், ஓகே நான் இது வரைக்கும் அதில் வேலை பார்த்துருக்கேன் இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு உதாரணத்துக்கு இல்லை நீங்க இதை எப்படி சொல்லலாம்னா, நான் அதில் வேலை பார்த்தது இல்லை, பட் ஆனால் வழக்கமாக வந்து எல்லா பிளகினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லேர்ன் டேஷ் மாதிரி ஒரு பிளகின், லேர்ன் டேஷ்னு ஒரு பிளகின்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவும் இதே மாதிரி தான் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் போட்டுருக்கலாம். ஓகே, இல்லை அதை கூட சொல்ல வேண்டிய தேவையில்லை. நானும் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்றது என் மைண்ட்ல கூட வருது. எனக்கும் பயம். ஏன்னா அப்படி இப்படி சொன்னோம்னா அவங்க ஓகே இவன் அவங்க தெரியாது போல சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது அந்த ஒரு பயம், ஃபியர் தான், ரிஸ்க் தான். அந்த ஃபியர் நம்ம எவ்வளவுதான் மறைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, புரியுதுங்களா? ஆமா ப்ரோ. அப்ப அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா அடி பண்ணிக்கிறது தான். அந்த இருக்கட்டும் பரவாயில்ல, பயம் இருந்தா என்ன அப்படின்னு நமக்கே நம்ம கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல எனக்கு பயம் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி முன்னால போங்க. சில விஷயங்கள் டைம் எடுக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து வேலையை பார்த்து முன்னால போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து நடந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். அது வந்து அப்வொர்க்ல நான் இப்போ ப்ரொபோசல் இது பண்ணி அனுப்பிச்சு ரிப்ளை வந்து ஜூம் மீட்டிங் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம்.
அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ரியல் எஸ்டேட்ல அந்த அந்த ஆட்டோகேட் இந்த லேண்ட் வரைவாங்கல்ல, அதுல வந்து ஒரு டூல் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு. அது யூஸ் பண்ணோம்னா எத்தனை டோரு எத்தனை ஜன்னல் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு எஸ்டிமேட் கொடுத்துரும். அந்த டூல் ரெடி பண்ணியிருக்காரு. இது வந்து என்ன பண்ணுமா, அவருக்கு யூஐ வந்து பெட்டரா காட்டணும், இது வந்து எங்களுக்கு புரியுது, ஆனா புதுசா ஒரு கஸ்டமருக்கு செல் பண்ணா இது எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்கிட்ட இது பண்ணாரு. நான் வந்து அப்ப என்ன பண்ணேன், அந்த கவர் லெட்டர் நல்லா நிறைய டிப்ஸ் எல்லாம் இப்படி இப்படி கலர் எப்படி யூஸ் பண்ணணும், இவ்வளோ மினிமலா இருக்கணும், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எடுத்து விட்டேன். அது பார்த்து பிடிச்சி போய் கால் வரைக்கும் வந்து பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, என் ஃபேஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிட்டு இந்த பையன் புதுசா இருக்கிறான். சாரி ப்ரோ. அது பார்த்துட்டு நீங்க ஒரு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்க நல்லா தான் பேசுறீங்க, இங்க கொடுத்த சஜஷன் நான் இது கூட ரஃபா லே அவுட் கூட போட்டு அனுப்பிச்சேன் அவருக்கு, இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, நாங்க திரும்ப கால் பண்றோம்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கான்டாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட இது பார்த்தேன், அந்த வியூ ஜாப்ஸ் பார்த்தா யார் ஹையர் பண்றான்னு நான் பார்க்க முடியும். அது போய் ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தேன், அப்போதைக்கு ஒருத்தர் வந்து ஹையர் பண்ணிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் $1500 கொடுத்து ஹையர் பண்ணி ஒரே வருஷம் முடிச்சிட்டாங்க. அதான் முடிச்சு. அதான் அந்த ஒரு இந்த ஒரு விஷயமும் பாக்குறாங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஆளு, ஒரு ரிஸ்க் இல்லாத ஆளை கொடுத்தா அவங்களுக்கும் $1500 ஒரே வாரத்துல முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஹை வேல்யூ ப்ராஜெக்ட், அதுவும் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ள இறங்கின உடனே நீங்க பண்றது. ரெண்டாவது அந்த கான்ஃபிடன்ஸ் பார்ப்பாங்க. $1500 ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு அது எவ்வளவு மதிப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாரும் சும்மா வந்து $1500 ஒரு ப்ராஜெக்ட்ல தூக்கி போக மாட்டாங்க. அது உண்மையாவே வந்து பல பேரால உபயோகிக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு விஷயமா இருக்கலாம். சரிங்களா, அவருக்கு உண்மையான பிசினஸ் இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஆனா என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் அருண் உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டான குவாட்ரண்ட்ல இருக்கீங்க. இந்த நோஞ்சாங் கம்பெனி ஸ்டார்ட் அப் அப்படிலாம் இல்லாம எல்லாம் உங்களுக்கு வர்ற கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன சொல்றது எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் இருக்கிறவங்க வர்ற மாதிரி தெரியுது. ஓகே, அதை வந்து நல்ல பிளஸ்ஸா எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி ஓகே, அதை எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி தான். அதே மாதிரி இப்போ அந்த ப்ராஜெக்ட் உங்க கையை விட்டு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களே நிறைய சொல்றீங்க. ஆனா அது உண்மையா இல்லையான்னு அவர் இல்லாம நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. கேரண்டி பண்ண முடியாது. நானும் நீங்களும் பல யூகங்கள் இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், உங்களுக்கும் இருக்கலாம். நானும் சொல்லலாம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லுவேன், உங்களுக்கு தோணுதை வச்சு நீங்க சொல்லலாம். ஏன்னா கடைசியில வந்து அவரு வாயால ஒரு விஷயத்த சொல்லலாம், அதுவும் உண்மையா இருக்கணும் கடைசியில. சில பேர் வந்து அதுவும் வந்து இல்ல ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. அடுத்தது சரிங்களா? இப்போ அதனால சொல்றேன், ரொம்ப வந்து ஃபெயிலான விஷயங்கள் மேல உங்களுடைய கவனத்தையும் எண்ணத்தையும் அப்படியே அதிலேயே போட்டு வச்சு